வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் பார்த்தோம்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் நடக்கிற கொங்கனாபுரம் சனிக்கிழமை நடக்கிற சேவல் சந்தைக்கு தாங்க வந்துக்கிறோம். நம்ம சந்தை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட் 2 மணிக்கே ஆரம்பிச்சிருது. காலையில் 8 மணி வரைக்குமே சந்தை நடக்குதுங்க. நம்ம சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸே கட்டு சேவல் தாங்க. இந்த வார சேவலோட விலை நிலவரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் இந்த வார சேவலோட விலை நிலவரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நம்ம கொங்கனாபுரம் சந்தையோட சேவல் சந்தையோட வீடியோ தொடர்ந்து நம்ம வாரம் பதிவு பண்ண முடியுங்க. பதிவு பண்ணுறதுக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும். இந்த வாரம் நிறைய சேவல் வந்துச்சுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷன் தான். வாங்க விலையை தெரிஞ்சுக்கலாம். இந்த சேவலோட ரகம் பாருங்க, வள்ளுவருங்க. சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் சொல்லியிருந்தாருங்க சேவல்காரர் சொன்ன விலை. சேவல் ரெடி கண்டிஷன் தாங்க. பொட்டைக்கு எதுவும் பிள்ளைங்க கட்டுத்தரப்பு தான் போட்டு வச்சிருக்காருங்க. சேவல் காலு பால் கட்டி எல்லாமே நல்லா இருக்குது. சேவலுக்கு நல்ல உடம்பு இருக்குதுங்க. இது மாதிரி தேவைப்படுற நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. விலை நம்ம பேசி எடுத்துக்கலாம். இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 4500 ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரர். சேவல் பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்க. விளையாட்டுக்கு பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 3900ங்க. சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பால்கட்டு எல்லாமே நல்லா இருக்குது. கால் எதுவும் ஆணிக்கால் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. உடம்பு நல்லா உடம்பா இருக்குதுங்க. நீங்கள் பறவை வச்சு பார்த்தீங்கன்னா ரேட் பேசி எடுத்துக்கலாம். இந்த சேவலோட விலை 3500 சொல்லியிருந்தாருங்க சேவல்காரர் சொன்ன விலை. வெயிட்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 400ங்க. சேவலோட வெயிட் 400 வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. சேவல் பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்க. பொட்டைக்கு எதுவும் பிள்ளைங்க கட்டுதான் தான் போட்டு வச்சிருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இது மாதிரி ரெடி கண்டிஷனில் சேவல் வேணாலும் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. நீங்கள் பறவை பார்த்து கூட ரேட் பேசி. இந்த சேவலோட ரகம் பாருங்க, சுள்ளிங்க வெள்ளை புள்ளின்னு கூட சொல்லுவாங்க. சேவலோட விலைன்னு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபா கொடுத்துருங்கிற மாதிரி சொன்னாங்க. சேவல் பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. பொட்டைக்கு எதையும் போடலைங்க. சேவல் கட்டுதான் தான் போட்டு வச்சிருக்கீங்க. வால்கட்டு எல்லாமே நல்லா இருக்குது. கால் வந்து பார்த்தீங்கன்னா ஆணிக்கால் இல்லைங்க. நீங்கள் பறவை வச்சு பாருங்க, எந்த சேவல் கூட பறவை வச்சு பாருங்க. இந்த சேவலோட ரகம் பாருங்க, மயிலுங்க, கூவத்தாடியில் இருக்குது. சேவலோட கால் நேரம் பார்த்தீங்கன்னா பச்சை காலில் இருக்குது. வால்கட்டு எல்லாமே நல்லா இருக்குதுங்க. ரெக்கை நல்லா இருக்குதுங்க. இது மாதிரி சேவல் வேணா கூட சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. சேவலோட வெயிட்னு வந்து பாருங்க 4800ங்க. சேவல் ரெடி கண்டிஷனில் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இந்த சேவலோட ரகம் பாருங்க, காகங்க. சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 3500 சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு. சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷன் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம பறவை வச்சு பார்த்துட்டு ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க. சேவல் வந்து பிடிச்சின்னா நம்ம ரேட்டு வச்சுக்கலாம். எந்த சேவல் கூட நீங்கள் பறவை வச்சு பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இது மாதிரி சேவல் தேடுற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாம். இந்த சேவலோட விலை கேட்கும்போது 4 ரூபா கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா சேவல் தேடுற நண்பர்கள் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. சேவலோட விலைன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த சேவல் கூட பறவை வச்சு பாருங்கள், அப்புறம் ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லுங்க. ஏன்னா சேவல் ரெடி கண்டிஷனுங்க. உடம்பு எல்லாமே நல்லா இருக்குதுங்க. கால் எதாவது ஆடி. இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூபா சொல்லியிருந்தாருங்க. சேவல் வந்து பார்த்தீங்கன்னா கடுதாக தான் போட்டு வச்சுருங்க. பொட்டைக்கு எதுவும் போடலங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இது மாதிரி சேவல் தேர்ந்த நண்பர்கள் நான் சந்தைக்கு வந்தால் கூட எடுத்துக்கலாங்க. சேவல் ரெடிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க. கால் எதுவும் பார்த்தீங்கன்னா ஆணிக்கால் எதுவும் இல்லைங்க. ரெக்கை எல்லாமே முளப்பங்க இல்லைங்க. பால்கட்டு எல்லாமே நல்லா இருக்குங்க. இந்த சேவலோட விலை கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 800 வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு. சேவலோட வெயிட்னு வந்து போது 500ங்க. சேவல் பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்க. நீங்கள் எந்த சேவல் வேணாலும் பறவை வச்சு பாருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. பறவைக்கு தான் ரேட்டுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சேவல் ரெடி கண்டிஷன் மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி பொட்டைக்கு போடுறதுக்கு வாங்கிக்கலாம். இந்த சேவலோட ரகம் பாருங்க, காகுங்க. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 5200 சொல்லியிருந்தாருங்க. சேவலோட வெயிட் 5200ங்க. விலை வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவல்காரரு. சேவல் பக்கா கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பொட்டைக்கு எதுவும் போடலிங்க. சேவல் ஹைட்டுக்கு தகுந்த உடம்பு இருக்குதுங்க. உடம்பு நல்ல உடம்பா இருக்குது. தேவைப்படுற எடுத்துக்கலாம். இந்த சேவலோட ரகம் பாருங்க, கொக்கு வரலைங்க. விலை வந்து பார்த்தீங்கன்னா 4500 சொல்லியிருந்தாருங்க. வெயிட்டுன்னு பார்க்கும்போது 4800ங்க. சேவலோட வெயிட்டு பச்சை காலில் இருக்குதுங்க. வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு நல்ல உடம்பா இருக்குதுங்க. பொடி எல்லாமே நல்லா இருக்குது. தேவைப்படுற சந்தைக்கு தான் இது மாதிரி. இந்த சேவலோட விலை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா 4 ரூபா சொல்லியிருந்தாருங்க. சேவலோட விலை 4 ரூபா வருங்கிற மாதிரி சேவல்கார சொல்லியிருந்தாருங்க. சேவல் பக்கா கண்டிஷனுங்க. பாருங்க, இது மாதிரி சேவல் தேடிக்கிற நம்ம கொங்கனாபுரத்தில் நடக்கிற சேவல் சந்தைக்கு தான் எடுத்துக்கலாங்க. சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷன் மாதிரி சொல்லித்தரங்க. நம்ம ரெடிக்கும் பண்ணிக்கலாங்க. இது ரெடி கண்டிஷன் சேவல். இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 4 ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரு. காகத்தில் இருக்குது, மஞ்சள் காலில் இருக்குதுங்க. வெயிட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 4900ங்க. 5 கிலோ பக்கமாக வருதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. சேவல் உடம்பு நல்லா இருக்குதுங்க. வால்கட்டு எல்லாமே நல்லா இருக்குது. ரெக்கை நல்லா இருக்குங்க. சேவல் ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. கடுதெல்லாம் போட்டு வச்சுதுங்க. பொட்டைக்கு எதுவும் போடலங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க. இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 4500 சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு. சேவலோட வெயிட்டுன்னு போது 4900ங்க. சேவலோட வெயிட்டு டைப்பிளாக இருக்குது. இது பொட்டைக்கு போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது பறவைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இது மாதிரி சேவல் தேடுற நண்பர்கள் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க.
இது பொட்டைக்கு மட்டுமா குஞ்சு நல்லா இறங்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சேவல் நல்லா ரெடி கண்டிஷனுக்கு மாதிரி. இந்த சேவலோட விலை வந்து சேவலுக்காரர் கேட்டங்க. சேவலுக்காரர் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபா சொல்லியிருந்தாருங்க. சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 5,200ங்க, 5,5 கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. பாருங்க காகத்தில் இருக்குது, கருங்காகத்தில் இருக்குது. இது மாதிரி தேடுற நண்பர்கள் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. நிறைய நண்பர் இது மாதிரி ஒரு 5 கிலோவுக்கு மேலே தான் சொல்லுங்க பொட்டைக்கு பொறுத்தவரை கேட்டிருந்தாங்க. இந்த பாருங்க ஒரு ஜோடியே விற்பனைக்கு வந்துருந்துச்சுங்க. இந்த பொட்டை வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூபா விலை சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபா கேட்டிருந்தாங்க. அவர் 2.5 கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 4 ரூபா சொல்லிட்டு இருந்தாருங்க. சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷன் மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. நல்ல குவாலிட்டி, நல்ல தரமான சேவலுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இது மாதிரி சேவல் வேணா கூட சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாம். இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூபா சொல்லியிருந்தாருங்க. சேவல்காரர் 3 ரூபா சொல்லியிருந்தாருங்க. சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனுங்க. சேவல் பறவை நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. ஒரு 3-4 ஃபீட் வரைக்கும் அடி எந்திரிச்சு பறகுதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது மாதிரி சேவல் வேணா கூட சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-3.5 கூட சேவலுக்கு எடுத்துக்கலாங்க. இந்த சேவலோட விலை 6 ரூபா சொல்லியிருந்தாரு சேவல்காரரு. சேவல் பக்கா கண்டிஷனுங்க. பறவை தரமான பறவைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. சேவல் நல்லா பறக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. நல்லா ஹைட் எந்திரிச்சு பறக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. நீங்கள் பறவை பஸ் பாருங்க, பறவை பார்த்து கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. உடம்பு நல்ல உடம்பு இருக்குது, வால்கட்டை எல்லாமே நல்லா இருக்குது, முளைப்பொங்கும் இல்லைங்க. இந்த சேவலோட விலை கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு. சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 5,100ங்க. சேவல் ரெடி கண்டிஷனுங்க, பொட்டைக்கும் போட்டுக்கலாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இது விளையாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சேவல் பறவை நல்லா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. நீங்கள் பறவை பார்த்துக்கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க. இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 4,500 சொல்லியிருந்தாருங்க சேவல்காரர் சொன்னது. சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனுங்க, வால்கட்டு எல்லாமே நல்லா இருக்குது, உடம்பும் நல்லா இருக்குதுங்க, ஹைட்டு வெயிட் எல்லாமே நல்லா இருக்குது. சேவல் பக்கா கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இது எடுத்துகிட்டு போயின உடனே பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. சேவல் ரெடி கண்டிஷனில் தரமாக இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இந்த சேவலோட விலை 3 ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரர் சொன்ன விலை. சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி தான் வச்சுருக்குற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. பொட்டைக்கு எதுவும் பிள்ளைங்க கட்டுதான் தான் போட்டு வச்சுருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இது மாதிரி சேவல் தேடிக்கிறப்ப சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க. நம்ம சந்தையில் 2 ரூபாயிலேருந்து 20-25 ரூபா வரைக்கும் கூட சேவல் போயிட்டு இருக்குதுங்க. இந்த சேவல் பாருங்க கீரியில் இருக்குது, வெள்ளைக்காலில் இருக்குது. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 3,200ங்க, 3.5 கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சேவல் விலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பறவை வச்சு பார்த்துட்டு ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது மாதிரி கீரியில் தேடுற நண்பர்களை சந்தைக்கு வந்து கூட எடுத்துக்கலாங்க. இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 3,800ங்க. சேவலோட வெயிட் 3,800 வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 4 ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு. சேவல் ரெடி கண்டிஷன் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பறவை வச்சு பாருங்க, பறவை வச்சு பார்த்துட்டு சேவல் பிடிச்சா ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு. இது மாதிரி சேவல் வேணா கூட சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரர் சொன்னது. சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனுங்க, பறவை தரமான பறவைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. சேவல் 5-6 அடி வரைக்கும் எந்திரிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. வந்து பார்த்தீங்கன்னா சேவல் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குதுங்க, உடம்பு நல்லா இருக்குது, பால்கட்டு எல்லாமே நல்லா இருக்குது. காலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்து வைக்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு. சேவல் ரெடி கண்டிஷனில் வேணாலும் எடுத்துக்கலாங்க, இல்லை நம்ம ரெடி பண்ணிக்கிறது மாதிரி சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு போனோன்னே விளையாட்டுக்கு பயன்படுத்துகிற மாதிரி தரமான சேவல் கூட வந்துட்டு இருக்குதுங்க. வேணுங்கிற நம்ம சனிக்கிழமை நடக்கிற சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. நம்ம சந்தை வெள்ளிக்கிழமை நைட்டே ஆரம்பிச்சிருது. வேணுங்கிற நம்ம சந்தைக்கு நைட்டே வந்தோம்னா கூட சேவல் பார்த்து பொறுக்கி எடுத்துக்கலாங்க. இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 3,500 சொல்லியிருந்தாருங்க சேவல்காரர் சொன்னது. 3,500 ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. சேவல் வால்கட்டு எல்லாமே நல்லா இருக்குதுங்க, காலையில் ஆணிக்கால் இல்லைங்க, முளைப்பொங்கு இல்லைங்க, ரேக்கை எல்லாமே நல்லா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. சேவல் உடம்பு நல்லா இருக்குதுங்க, பிடிப்பு நல்லா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. விளையாட்டுக்கு பயன்படுத்திக்கலாங்க, ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சேவல்காரர். இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரர் சொன்னது. சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சுறுசுறுப்பாக இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. சேவல் நல்லா ஃபோர்ஸாக போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. கால் எல்லாமே நல்லா எடுத்து வைக்குது. நீங்கள் எடுத்து பாருங்கள், எந்த சேவல் கூட பறவை வச்சு பாருங்கள், அப்புறம் ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. சேவல் பக்கா கண்டிஷனுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரர் சொன்னது. சேவல் பக்கா கண்டிஷனுங்க, ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரர். இது மாதிரி ரெடி கண்டிஷன் சேவல் வேணா கூட சந்தையில் எடுத்துக்கலாங்க. பால் கட்டு எல்லாமே நல்லாது, கால் எதுவும் ஆணிக்கால் இல்லைங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க. சேவல் நம்ம பேசி ரேட்டு எடுத்துக்கலாங்க. இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரர் சொன்னது. சேவல் பக்கா கண்டிஷனுங்க, பொட்டைக்கும் பயன்படுத்திக்கலாங்க. சேவல் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குதுங்க, உடம்பு நல்லா இருக்குதுங்க சேவலுக்கு. சேவல் வந்து பார்த்தீங்கன்னா கால் அடி எடுத்து நல்லா வைக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சேவல் ரெடி கண்டிஷன் மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க. இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பறவை பாருங்கள் ஃபஸ்ட்டு, அப்புறம் ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டாருங்க சேவல்காரரு. நீங்கள் எந்த சேவல் கூட ரேட்டு நீங்கள் பறவை வச்சுக்கிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. ஏன்னா சேவல் பக்கா கண்டிஷனாக ரெடியாக இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு.
விளையாட்டுக்கு பயன்படுத்திக்கலாங்க. எதுவுமே பண்ண தேவையில்ல, ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. நம்ம சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து நிறைய வியாபாரிங்க சந்தைக்கு வராங்க. நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, வெளி மாநிலத்திலுமே சந்தைக்கு சேவல் எடுக்கிறதுக்காக வாரம் வந்துட்டு இருக்காங்க. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சேவல் பறவைக்காரங்க. சேவல் பறவை நல்லா இருந்துச்சுன்னா நம்ம கூடுதலாக ரேட்டு கொடுத்து கூட எடுத்துக்கலாங்க. இது மாதிரி தேடுற நண்பர்கள் நம்ம சனிக்கிழமை நடக்கிற கொங்கனாபுரம் சேவல் சந்தைக்கு வந்து எடுத்துக்கிறாங்க. விலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்குறாங்க. பொருளுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுங்க. ரெடி கண்டிஷன் சேவலாம் நல்லா ரேட்டு போயிட்டு இருக்குது. இப்போ பொங்கல் பக்கமாக வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா சேவல் எடுக்கிறதுக்காக வெளி மாவட்டம் மட்டும் இல்லைங்க, வெளி மாநிலத்திலிருந்துமே நிறைய நண்பர்கள் சந்தைக்கு எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஒரு வியாபாரிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 சேவல் 10 சேவல் 50 இது மாதிரி கூட எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. மேக்சிமம் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இது மாதிரி வெளி மாநிலத்திலிருந்து கூட நம்ம வாரம் சந்தைக்கு சேவல் எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. நம்ம சந்தை வந்து பார்த்தீங்கன்னா கட்டு சேவலுக்கு ரொம்ப ஃபேமஸான சந்தை. சேவல் தேடிக்கிற நண்பர்கள், தேவைப்படுற நண்பர்கள் நம்ம சனிக்கிழமை நடக்கிற கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. நம்ம சந்தை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்லேருந்து ஆரம்பித்து காலையில் 8 மணி வரைக்குமே சந்தை நடந்துட்டு இருக்குது. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி